சுண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு எலுமிச்சளவு புளியை ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதில் போட்டு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு ஊற வச்சுக்கலாம். கல் உப்பு. சுண்டைக்காயை ஆஞ்சி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக. அது கூடவே பூண்டும் உரித்து ரெடியாக வச்சுருக்கோம். ஸ்டவ்வில் ஒரு வாணலை போட்டுக்கலாம். போட்டு அதில் ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் குழம்பு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்கிற பூச்சி எல்லாம் அழிஞ்சிடும். எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். வத்தல் செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சரி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்ச 2 பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு இது 3 சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூடவே கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2 கைப்பிடி அளவு சுண்டைக்காய். சுண்டைக்காயும் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்தோடனே இதை ஒரு மத்து வச்சு நசுக்கி விட்டுக்கணும் லைட்டாக. இந்த மாதிரி ஒரு மத்தை வச்சு அப்படியே நசுக்கி விட்டுக்கணும். நசுக்கி விட்டு புளியை கரைச்சி 2 டைம் வடிகட்டி எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கணும். போட்டு அது கூடவே கரைச்சி வடிகட்டி வச்சு புளி எடுத்து சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். சுண்டைக்காய் வத்த காரக்குழம்பு ரெடி ஆகிடுது. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உடம்பு